Hello sir, first of all my name is Bhunesh. I'm from Pondicherry. நான் வந்து இது ஆஸ் பர் பேட்ச் நம்பர் 94 சார். நான் இப்போ என்னோட கேஸ் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் சார். நான் வந்து வேவ்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன் சார். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கான யூசர் ஸ்டோரி மட்டும் ஷார்ட்டாக என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் சித்தப்பா வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணுவார் சார். இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு நாள் எங்ககிட்ட என்கிட்டயும் எங்கள் அண்ணன்ட்டையும் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது, இந்த ஆப்பில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஆப் நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்றத ஒரு கைட்லைன்ஸ் பார்த்து தான் பண்ணோம். அதாவது அதோட இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு அதை யூஸ் பண்ண வரதில்ல. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கும் அது தெரியல. ஸோ அது யூஸ் பண்ண கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண அந்த இன்டர்ஃபேஸுமே எங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் ஐ கேச்சிங்காகவும் இல்லை. ஸோ நான் இந்த இன்ஸ்டியூட் சேர்ந்தும் போது எனக்கு வந்து சரி, எனக்கு இது கஷ்டமா இருந்தது, சரி அதனால நானும் இதை பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த வேவ்ன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் ஆப் பண்ணலான்ற ஐடியா வந்துச்சு சார். இதுதான் அதோட பேக் ஸ்டோரி. ஸோ இப்போ நான் இதை ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். சார் இது வந்து நான் எந்த ப்ராசஸில் பண்ணேன்னா இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸில் பண்ணேன் சார். இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ் தான் எங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறம் யூசர்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதுக்கு பிரெயின் ஸ்டார்ம் ஐடியாஸ் எப்படி பண்ணுறது, அவன் மெயின் ப்ரோட்டோடைப்பிங் என்ன பண்ணுறது அண்ட் டெஸ்டிங் சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணுறது, இந்த டிசைனிங் ப்ராசஸில் தான் நான் இந்த ஃபுல் கேஸ் ஸ்டடியுமே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதில் டிஸ்கவரில் 4WH ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, அதில் யார் காம்படிட்டர் அனாலிசிஸ் அப்படின்ற ஸ்டேஜ் தான் டிஸ்கவரில் வரும். அதுக்கப்புறம் எம்பத்தைஸ்ல குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டிஃபைன்ல வந்து யூசர் பர்சோனா அண்ட் எம்பத்தி மேப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஐடிஏட்ல கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணி யூசர் ஃப்ளோ பண்ணேன். அதுக்கப்புறம் டைப்போகிராஃபி அண்ட் கலர் பேலட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் டிசைன், லோ ஃபிட்டிலிட்டி ஹை அண்ட் மிட் ஃபிட்டிலிட்டி ஹை ஃபிட்டிலிட்டி சார். ஃபர்ஸ்ட் இதுல வந்து அந்த ப்ராஜெக்ட் ஓவர் வியூனா என்னன்ற மாதிரி சொல்றதுக்கு போட்டிருக்கேன் சார். வேவ் இஸ் அன் இன்ட்யூட்டிவ் பிளாட்ஃபார்ம் தட் ரீடிஃபைன்ஸ் ஹவ் யூசர்ஸ் அப்ரோச் இன்வெஸ்டிங். இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்ற மாதிரி, அண்ட் இதுல என்னென்ன பவர்ஃபுல் இதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு என்னென்ன கஷ்டமா இருந்தது அதுல நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்றத இங்க லிஸ்ட் ஒன் பண்ணிருக்கேன் சார். பவர்ஃபுல் ட்ரேடிங் டூல்ஸ் அண்ட் பர்சனலைஸ்டு இன்சைட்ஸ் அண்ட் லேர்னிங் ரிசோர்சஸ். இந்த மூணுத்தையுமே நான் உங்களுக்கு காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இது என்ன பண்ணுன்னா இட் bridges the gap between complexity. நான் அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது, எனக்கு அது ஈஸி யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லைன்றத சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த நான் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த மூணுமே இருந்தது. இதோட மிஷின் என்னன்னா ஸ்மார்ட்டர் அண்ட் ஈஸியர் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி, இது எல்லாருக்குமே ஈஸியா புரியணும் அப்படின்ற மாதிரி தான் சார். எப்பவுமே இந்த ட்ரேடிங் இது வரும்போது நிறைய பேருக்கு யூஸ் பண்ண இது பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஸோ இது அந்த மாதிரி இல்லாம ஈஸியா யூஸ் பண்றதுக்கு எப்படி பண்ணலான்றது தான் சார் மெயின் கோலு. அண்ட் இஸ் அ ஸ்ட்ரீம்லைன் இன்வெஸ்டிங் ஆப் டிசைன்டு டு சிம்பிளிஃபை ட்ரேடிங் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். அது என்னென்ன பண்ணணும்னா ரியல் டைம் மார்க்கெட் டேட்டா, கஸ்டமைசபிள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் கண்டென்ட் ரிசோர்சஸ். அதுதான் சார் இந்த மெயின் இது. அண்ட் 4WH சொன்னதில்ல, அந்த 4WH வாட்னா என்ன சொல்றாங்கன்னா வேவ் சிம்பிளிஃபைட் இன்வெஸ்டிங் பை ஆஃபரிங் டூல்ஸ் லைக் ரியல் மார்க்கெட் டேட்டா, கஸ்டமைசபிள் போர்ட்ஃபோலியோஸ். அதுதான் இந்த வாட் இதுல அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது யாருக்கு அப்படின்னா இது வந்து புதுசா வர்றவங்களுக்கும் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கும் இன்னும் ஈஸியா, இன்னும் அவங்களை அக்சசபிள் பண்ற மாதிரி, இன்னும் அவங்களோட இன்ட்யூட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருக்கணுன்றதுனாலதான் இந்த சார். இதுல அந்த ப்ராப்ளம்ஸ் டு சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன ஃபைன் பண்ணன்றதை போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் டீம் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் ப்ராப்பர்லி. இது வந்து இந்த நான் காம்படிட்டிவ் அனாலிசிஸ் எடுத்த ஒரு 5 ஆப்ல எல்லாருமே அந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல போடும்போது சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சப்போர்ட் டீம் வந்து ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அது தெரியாதனால நாங்க வந்து இதை வச்சே பண்ணிட்டோம், அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அவங்களுக்கு வருதோ அதை வச்சே பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் brokerage அமௌண்ட் வந்து ஹையா இருக்கு. நம்ம ட்ரேட் பண்றோம்னா நம்ம அவங்களுக்கு ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஐ மீன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் கொடுக்கணும், அது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ப்ரீமியம் வாங்கியும் அவங்களுக்கு அந்த மாதிரியான குவாலிட்டி கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அண்ட் கஸ்டமர்ஸ் ஆர் ஃபைண்டிங் சேலஞ்சிங் டு அனலைஸ் எந்த ஸ்டாக்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது எனக்கு தெரியல, அதுக்கு நீங்க ஏதாவது எனக்கு ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கஸ்டமர் இதுக்கு லைவ் சேட் அண்ட் டைரக்ட் கால் சப்போர்ட் 24/7 மாதிரி கொடுக்கலாம். ஸோ அது கொடுத்துருந்தா நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எப்போ டவுட்னாலும் யார் வேணாலும் கேட்டுக்கலான்னு. அடுத்த இது வந்து ஃபீச்சர் கால்டு மார்க்கெட் அலர்ட்ஸ்னே ஒரு நோட்டிபிகேஷன் பார் மாதிரி பண்ணிருக்கேன். அதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மார்க்கெட்ல என்னென்ன நடக்குதுன்றதும் தெரிய வரும். அதுக்கப்புறம் brokerage அமௌண்ட் ஏன் அது லெஸ்ஸா இருக்குன்றது அதை நான் உங்களுக்கு எண்ட்ல வரும்போது அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன், அந்த brokerage இதுக்கும் அதுவும் நான் சொல்றேன் சார். ஓகே சார். அதான் அந்த brokerage அமௌண்ட் நான் சொல்லணும்ன்றதுல சார் அது என்னன்னா
புரோக்கரேஜ் அமௌண்ட் ஏன் அது எல்லா இதுலயுமே அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா, அவங்க எல்லாருமே வந்து நம்ம அவங்க இது யூஸ் பண்றோன்றதுனால சர்டன் நம்பர் ஆஃப் பெர்சன்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல நான் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திருக்கேன்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை, 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரேட் நம்ம எனேபிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரீமியம் வச்சிருக்க கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ல பிரீமியம் வச்சிருக்க கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து சம்டைம்ஸ் ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம். அதாவது நீங்க இத்தனை பெர்சன்டேஜ் தான் வச்சிருக்கணும் நம்ம ஒரு மார்க் வச்சிருப்போம்ல, அதுல இருந்து கம்மி பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ பண்ணவங்களுக்கு பிரீமியம் இருக்கவங்களுக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அண்ட் புதுசா வர்றவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் இந்த 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் அப்படின்ற கேப்ல இன்டர்வல்ல நம்ம அந்த ஷேர்ஸை ஃப்ரீ ட்ரேடா கொடுத்தா அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. அண்ட் எஜுகேஷனல் கண்டென்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணலாம்னு. அதுக்கப்புறம் என்னோட காம்படிட்டிவ் அனாலிசிஸ்ல மெயினா இருக்கிறது வந்து இவங்க 5 பேருமே டைரக்ட் காம்படிட்டர்ஸ் தான். இதுல அப்ஸ்டாக்ஸ், இன்மணி, மணி கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு. அந்த வந்து பர்சனல் லோன் இதுல இருந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இதுல முடியாது. இன்மணில மட்டும் முடியும். அண்ட் ப்ரொவைட் யாரெல்லாம் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றேன்னு பார்த்தா இவங்க அப்ஸ்டாக்ஸ், இன்மணி, மணி கண்ட்ரோல் தான். இதுல ரீசார்ஜ், பில்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி யூஐ பேமெண்ட்ஸ் பண்ண முடியாது. நியூ ஃபண்ட் ஆஃபர் இது வந்து இன்மணி தவிர, மணி கண்ட்ரோல் தவிர வேற எதுலயும் வரல. அதான் இதுல குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல அவங்க என்னென்ன சொல்றாங்கன்றது. ஸோ வித்ட்ராவல் வந்து எனக்கு வந்து இதுல அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த ஆப் வந்து நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ், பிகினர்ஸ்க்கு வந்து இது யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இல்லை, நிறைய கமிஷன்ஸ் அண்ட் மிஸ்லேனியஸ் சார்ஜஸ் கெயின் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே நான் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த நோயோ கஸ்டமர் அந்த ப்ராசஸுமே வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது டிக்கெட் ரைஸ் பண்ணா அது அவங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அது வந்து அந்த கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆப் இது எதுக்கு பண்றாங்கன்னா, கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களால பண்ணிக்க முடியல. அதாவது ஒரு பிரீமியம் இருந்ததுன்னா அதுலேயே தான் இது பண்ற மாதிரி இருக்கு. நீங்க அதை மாத்தினாதான் உங்களுக்கு எனேபிள் ஆகுன்ற மாதிரி அவங்களுக்கு இது பண்ணுது. ஸோ அதனால அது அவருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றவங்களும் அந்த போர்ட்ஃபோலியோ அப்டேட் ஆக மாட்டேங்குது. பிரீமியம் வச்சிருக்கவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் அபோவா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல நான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாரெல்லாம் இதை யூஸ் பண்றாங்கன்ற பேர்ல நான் அவங்க கிட்டலாம் இன்டர்வியூ எடுத்தேன். அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, தி பிக்கெஸ்ட் கான்சர்ன் அண்ட் மிஸ்ஸிங் ஃபீச்சர்ஸ்லாம் உங்க இதுல என்ன, அதுக்கப்புறம் வந்து உங்க இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆப் என்ன, உங்களுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ற ஆப் வந்து ஈஸி டு நேவிகேஷனா இருக்கா, இல்லை உங்களுக்கு நீங்க யூஸ் பண்றது இன்னும் தெரியாத ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் ஒன் ஃபீச்சர் தட் யூ மேக் மோஸ்ட் அப்சல்யூட் நெசசரி, உங்களுக்கு என்ன ஃபீச்சர் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷன் கொஸ்டின் கேட்கணுன்றதுனால சம்டைம்ஸ் இந்த ஆப் கிளிச்சால உங்களுக்கு இந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சு, அப்போ உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும், அப்போ நீங்க அதை எப்படி ஓவர் கம்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ அவங்க அந்த கஸ்டமர் கேர் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அது நம்ம காம்படிட்டர்ஸ்ல இருக்கிற யாருமே பண்றது இல்லை. அண்ட் யூசர் பர்சன் தான். இதுல இருந்து நான் வந்து எங்க தெரிஞ்ச 2 பேர்கிட்ட பண்ணேன் சார். ஒன்னு வந்து எங்க அங்கிள் குருமூர்த்தி அப்படின்றவங்க கிட்ட பண்ணேன். ஸோ அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் வந்து என்னென்ன கோல்ஸ் வச்சிருக்காருன்னா, இஃப் இட் வில் பி கிரேட் இஃப் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு பிளான் மை ஃபினான்ஷியல் கோல் இருந்தா எனக்கு பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் கண்டென்ட்டும் எனக்கு ஜீரோ நாலேஜ், பட் எனக்கு இது இருந்தா பெட்டரா இருக்கும், இந்த எஜுகேஷனல் கண்டென்ட்டும் ப்ரொவைட் பண்ணான்னு சொல்றாரு. அவருக்கு அப்புறம் நாங்க யூஸ் பண்ணதுல அவர் என்ன சொல்றாருன்னா, குவைட் சேலஞ்சிங் டு யூஸ் ஆப். இந்த ஆப் யூஸ் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் தெரிஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும் போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதுல வந்து ஃபினான்ஸ் அண்ட் செக்யூரிட்டி வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆனது வந்து கார்த்திகேயன் எங்க பிரதர்கிட்ட எடுத்தேன். அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து சர்டன் ஸ்டாக்ஸ் வந்து சர்டன் இது வரும்போது எனக்கு நோட் பண்ணி தரணும், ஒரு ட்ராக் லிஸ்ட் மாதிரி. ஸோ அந்த ட்ராக் லிஸ்ட்ன்றது வந்து நான் ஹை ஃபிட்லிட்டில் அது ஒரு ஆப்ஷனா எனேபிள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார் எனி ஆப் நான் என்ன கொடுக்கணும்னா அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் வரணும், என்கிட்ட அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, கஸ்டமர் கேர்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ராப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க கிட்டேருந்து இந்த இன்டர்வியூஸ்லாம் எடுத்து அதுலேருந்து நான் ஒரு சொல்யூஷன் சொல்லணும்ல. ஸோ அதனால எங்க டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன். இவர் சொல்றாங்க, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல வந்து மிஸ்லேனியஸ் சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க, செகண்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல, தேர்ட் வந்து கெயின் நாலேஜ் இருந்தா பெட்டரா இருக்கும். இதுல பர்சனலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சஜஷன் நமக்கு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம அது வாங்கினா இன்னும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ என்ஹான்ஸ் ஆகும்ல. ஸோ அதனால இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் டீமாக உட்காந்து பேசும்போது, சரி ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு டுட்டோரியல்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் யூசர் ப்ரொஃபைல கஸ்டமைஸ் பண்ணலாம் நம்ம. அதாவது கஸ்டமைஸ்னா எப்படின்னா, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன இப்ப கத்துக்கணும், அதை அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வைக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி ஆகும்போது நீங்க சொல்லியிருந்தீங்களா சார், ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது இதுல பண்ண முடியுமா, ஏஐ யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன கொண்டு வரலாம் புதுசா அப்படின்னும் போது இன்டராக்டிவ் லேர்னிங் டூல்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது வந்து ஒரு ஸ்டிமுலேட்டட் லேர்னிங். நம்ம வந்து இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு
கோ பைலட் அண்ட் சாட் ஜிபிடி மாதிரி நம்ம அவங்க கிட்ட வந்து லைவ் சேட் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, அவங்க நம்ம அந்த டீம் அனலைஸ் பண்ணி நமக்கு அதை சொல்லும். நீங்க இந்த இடத்துல இது பெட்டரா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் சார். அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாததுக்கு வந்து நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இது வச்சிருக்கேன். அண்ட் எம்பதி மேப்பிங்ல அந்த ஃபர்ஸ்ட் குருமூர்த்தி அவங்க சொன்னல அவங்க என்னென்ன திங்க் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன ஃபீலிங்கா இருக்கு, அண்ட் அவங்க என்ன சொல்றாங்க, அண்ட் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ அப்படின்றத மாதிரி கலெக்ட் பண்ணிருந்தேன் சார். அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர், எஜுகேஷனல் கண்டென்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து குளோபல் மார்க்கெட்ல ட்ராக் பண்றதுக்கு இருந்தா எனக்கு பெட்டரா இருக்கும். அவரோட சஜஷன்ஸ்லாம் அந்த திங்ஸ்ல வந்து நான் போட்டிருந்தேன் சார். அதுக்கப்புறம் என் பிரதர் கார்த்திகேயன் அவங்க கிட்ட பண்ணும்போது அவரும் சொல்லியிருந்தாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்து நல்லா இருக்கும், இந்த ஆப்பை இந்த டைம்ல வாங்கினா இது நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் அந்த ஃபீல்ட்ல போட்டிருந்தாங்க, ஸோ அதெல்லாம் அந்த ஃபீல்ட்ல வந்து இருந்துச்சு சார். சார் இது வந்து கிரிட் சிஸ்டம் சார். கிரிட் சிஸ்டம் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருந்தேன்னா, கிளட்டர் வந்து 20, மார்ஜின் 16 அண்ட் காலம் 4. அது சார் ஐடியேஷன் ஒர்க் ஷாப்ல அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்றத நான் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். அதை மிஸ்லேனியஸ் சார்ஜஸ் இல்லாமல் இருந்தால் பெட்டரா இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணால் பெட்டரா இருக்கும், அண்ட் கெயின் நாலேஜ் த்ரூ எஜுகேஷனல் கண்டென்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சஜஷன்ஸ் ஏதாவது எனக்கு பர்சனலைஸ் சஜஷன் கொடுத்தாங்கன்னா அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் கலர் பேலட் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தேன். இதுல ஏன் ப்ளூ யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி பிளாட்ஃபார்ம் அதுக்காக சார். என்னோட லோ ஃபிடெலிட்டி இதெல்லாம் தான் சார். மிட் வந்து இதெல்லாம் ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதை நான் வந்து டீமோடையும் கொலாபரேட் பண்ணேன். இது உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மிட்ஃபீல்ட்லி வந்து ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்கா, இல்லை வந்து ரொம்ப கரெக்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ எல்லாருமே எனக்கு வந்து ஓகே திஸ் இஸ் குட் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால சரி இதுலேருந்து ஹை ஃபிடெலிட்டிக்கு டிராவல் பண்ணேன் சார். அது எல்லாமே ஆட் போர்டிங் அண்ட் இது ஸ்கிரீன் சார், அதாவது கெட் இன் டு ஸ்கிரீன் சார். இது இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதுனால நம்ம பேங்க் லிங்க் பண்ணோம், ஆதார் லிங்க் பண்ணோம், பேன் கார்டு வெரிஃபிகேஷன் அண்ட் அக்சஸ் பர்மிஷன்ஸ்லாம் இருக்குன்றதுனால நம்ம அது எல்லாமே பண்ணி